ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்னோடய பேக் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பேக் கலெக்ஷன்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்காது பேக்ஸ் எல்லாம். நான் வந்து வச்சு டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாற்றி யூஸ் பண்ணுற பேக்ஸை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பேக்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. இது பார்த்திங்கன்னா ஜூக்கோட ஒரு ஆஃபீஸ் பேக்கு. இந்த ஷேப்காகவே நான் வாங்கினேன். இது வாங்கி 7-6 இயர்ஸ் இருக்கும். அந்த ஷைன் கூட இன்னும் போகல. ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வரல. ஜிப்பு, ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இதுவுமே நிறைய வச்சுக்கலாம் உள்ள. நல்ல பேகு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வச்சுருப்பீங்க. ஸோ அடுத்து இந்த பேக் வந்து ஜூக் மாதிரியே தான், வாஷபிள். இந்த பேக்கும் நார்மல் பேக், ஐடியல் சைஸ் தான். இதுவும் நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேகு. நான் பேக் வாங்கும்போது வந்து என்ன பார்ப்பேன்னா, அந்த கைப்பிடி ஹேண்ட்பேக்கில் வந்து அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அது போடும்போது நல்லா முட்டிக்கிட்ட வரணும். முட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. அந்த கைப்பிடி வந்து போட்டுட்டு இருக்கும்போது அழகாக நல்லா முட்டிக்கிட்ட எல்போ கிட்ட வரணும். எல்போ அந்த பேக் மேலே அப்படியே உட்காரணும். அந்த மாதிரி பேக்ஸ் தான் நான் வந்து வாங்குவேன். ஹேண்ட்பேக்ஸ்னால் எனக்கு அப்படி இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் பார்க்கும்போது கலர், டிசைன்ஸ், சைஸ் எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் அந்த கைப்பிடியை தான் பார்ப்பேன். அடுத்து வந்து இந்த ஜூக் பேகு. இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். எனக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேகு. யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா கைப்பிடி நல்ல பெருசாக இருக்கும். நல்லா நம்ம போட்டுக்கும் போது நம்மளோட எல்போ வந்து அந்த பேக் மேலே வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த பேக் வந்து நான் என்னோடய லேப்டாப்பு, என்னோடய லேப்டாப், மொபைலு, அப்புறம் வந்து குழந்தைங்களோட பாட்டில் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய பேக் இது நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு எப்போயுமே பேக் திறந்த உடனே அந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் தெரியணும். எனக்கு வந்து 1, 2, 3 அப்படிலாம் இருந்துச்சுன்னா, உள்ளே இருந்ததுன்னா அப்படிலாம் தெரியாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். திறந்த உடனே பேக் எது எங்கே இருக்குது அப்படி இல்லைன்னா கூட தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஓப்பனாக இருக்கணும், வைடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைட்ஸு பார்த்திங்கன்னா, நான் ட்ராவல் அப்போ குழந்தைங்க 2 பேருக்கும் இல்லை எனக்கே ஏதாவது வந்து நௌசியாலாம் இருந்துச்சுன்னா அந்த கேரி பேக்கெல்லாம் சைடில் தான் வச்சுப்பேன், டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இந்த பேக்கு வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. அடுத்து இந்த பேக் வந்து பயங்கர சென்டிமெண்டலுங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது 7 இயர்ஸும் பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி இது ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்போல்லாம் டெனிமில் வரும். டெனிமும் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து இப்போ நல்லா ஜீன் போட்டுட்டு நம்ம வந்து க்ராஸில் போட்டுட்டு போகும்போது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். உண்மையாகவே காலேஜ் படிக்கிற ஃபீல்லாம் வரும் இது போட்டுக்கும்போது. ஸோ இதுவும் வாட்டர் ப்ரூஃப் பேகு, பயங்கர ஐடியலான ஒரு சைஸு. ஸோ இந்த பேக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நிறைய ஜிப் இருக்குது. அந்த ஜிப்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது எல்லா கலர்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேக்ஸு. அப்போது வந்து நல்லா டெனிமில் 2 ஜிப்பு வச்சு தான் வரும். இந்த மாதிரி ஜிப்ஸ் எல்லாம் வராது. ஸோ 2 ஜிப்பு மட்டும் வச்சு இந்த மாதிரி சைட் பேக்ஸ், 1 சைட் பேக் தான் அப்போல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கூட எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அடுத்து இந்த ஒரு ஸ்லிங் பேகு. இதுவும் அப்படி தான். எனக்கு ஓப்பன் பண்ண உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி பேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேகும் அப்படி தான் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். பட் வந்து எங்கேயாவது பக்கத்தில் ஒரு 1/2 hour 1 hour போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதுவும் ஒரு ஸ்லிங் பேக் தான். இது நான் மீஷோவில் வாங்கினேன், 300 rupeesன்னு. இது வாங்கியே இருக்கும், 5 years இருக்கும். பட் இந்த மாதிரி சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓவல் சைஸ் ஷேப் இந்த டிசைனில். ஸோ இந்த டிசைனில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேக்கில் மேலே சின்னதாக இருக்குது, கீழே பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே வச்சு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த மாதிரி பேக் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு ஜூக் பேக் தான். இதுவும் புது பேகு. என்னோடய அக்கா எனக்கு வாங்கி கொடுத்த பேக் இது வந்து இப்போ இந்த பேக்லாம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இனிமேல் வாங்கும்போது இந்த டிசைன், இந்த ஷேப் பேக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
மீன்வேல் இந்த பேக் பாருங்களேன், இது வந்து ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் என்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது கம்பேரட்டிவ்லி. ஸோ அடுத்து இது வந்து ஒரு பேக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் பேக்கு. நான் வந்து 2 குழந்தைங்களையும் நான் மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன், சர்ச் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை ஏதாவது கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா கண்டிப்பாக பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். 2 கையுமே நான் ஃப்ரீயாக வச்சுக்குவேன். ஏன்னா 2 பேரையும் 2 கையில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கொஞ்சம் பெரிய பேக். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நான் மட்டும் தனியாக அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனேன்னா கண்டிப்பாக பேக் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து அவங்க 2 பேரும் இருக்கும்போது வந்து நான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்போ தான் பேகு டென்ஷன் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள கையில் பிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால் இவ்வளோ தான் கைஸ் என்னோடய பேக் கலெக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.